பேரனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபீவர் அடிக்கடிக்கு வரும். அவனுக்கு எப்போ பார்த்தாலும் அவனுக்கு ஜுரம் வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் ஷேம ப்ரேயரில் போயிட்டு எழுதி கொடுத்துருந்தோம், ஆண்டவரே அப்பா நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, மகனுக்கு பேர பிள்ளைக்கு இப்படி அடிக்கடிக்கு ஜுரம் வருது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஷேம ப்ரேயரில் போய் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். ஆண்டவர் கிருபையாக பார்த்தீங்கன்னா அது நார்மல் தான், எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. போன மாதம் தம்பிக்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். 8, 9 இருந்தது எனக்கு கிரியேட்டுன்னு. இப்போ ஆண்டவர் கிருபையில் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 வந்திருக்குது. ஆண்டவருக்கு நான் கொடி நன்றி செலுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாத என் மகளுக்கு 3 வருஷமாக குழந்தை இல்லை. ஐயா கிட்ட வந்து ஜோம் பண்ணிட்டு போனேன். ஆண்டவர் கிருபையில் நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தாரு ஆண்டவர். ஆனால் நான் கடைசி ஒரு 6 மாதத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா குழந்தை ஊனமாக பிறக்கும், ஆனால் இதுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணும். நான் டெஸ்ட் எடுக்கல, ஒன்று எடுக்கல. ஆண்டவர் பார்த்துல வச்சு ஐயாவுக்கு இமெயில் மூலமாக நாங்கள் மெசேஜ் அமைச்சிருந்தோம். ஆண்டவர் கிருபையாக பார்த்தோன்னா நல்ல குழந்தைய பெற்று எடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு கூட நன்றி சொல்லுங்கள். என்னோட பேர் கிறிஸ்டினா, சென்னை தான். தினமும் காலையில் வந்து ஐயாவோட அந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை கேட்டுட்டு தான் அந்த நாளை தொடங்குவேன். கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இங்கே நான் 1 வருஷமாக வரேன் இந்த ஆறுதலை தேடி ஜெப கூட்டத்துக்கு. நான் 11 வருஷமாக ஸ்போர்ட்ஸ் டீச்சராக இருக்கேன். என்னோடய வாஞ்சை வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வேணுன்றது. ஆனால் நான் இங்கே வந்து ஒரு 2-3 மாதம் கழிச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் என் கூட வந்த எல்லா கேண்டிடேட்டுமே பார்த்திங்கன்னா 11 பேர் ஜென்ஸ் ஸ்டாஃபு, நான் மட்டும் தான் லேடிஸ். அதில் கர்த்தர் வந்து எனக்கு செலெக்ஷன் கொடுத்து இப்போது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு பார்ட் டைமு டீச்சராக வேலை கிடச்சிருக்கு. கர்த்தருக்கு கொடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். கர்த்தர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற மங்கள வார்த்தை 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? 1 நாளாகமம் 4:10 வாசிக்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவர் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். இந்த யாபேசுக்கு இதற்கு நேர் எதிர்மாறான ஒரு சூழ்நிலை. அப்ப ஆண்டவரிடத்துல போய் என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரேன்னு போய் நின்னான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உன் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நீ போய் நிற்க வேண்டிய நம்பிக்கையின் நங்கூரமாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு உன் துக்கத்தை எல்லாம் கொட்டிடணும். உன் மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் நீ சொல்லிடணும். உன்னுடைய டீச்சர் உனக்கு மண்டையில் களிமண்ணா இருக்கு, மண்டையில் மசாலா வச்சிருக்கிறியான்னு கேட்டால் அதுக்காக ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே, எங்கள் டீச்சரே உனக்கு மண்டையில் மூளையே இல்லை, மண்டையில் களிமண் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவரே, களிமண் இல்லை ஆண்டவரே, என் மண்டையில் நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமா படைப்பாக உண்டாக்குற இந்த மண்டையில், இந்த தலைக்குள்ளால, இந்த பிரெயினில், என் மனசில் நல்ல அறிவை நீங்கள் வைக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு பிறகு என்னுடைய செய்கைகள், என்னுடைய பேச்சு, என்னுடைய படிப்பெல்லாம் அந்த ஆசிரியரை வியக்க வைக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் நிற்கணுமே தவிர, இந்த டீச்சர் இப்படி சொல்லிட்டாங்க, இந்த ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன், இந்த கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன், அது சில்லறத்தனமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த யாபேசனுடைய காரியத்தை ஆண்டவர் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். எங்கள் முதலாளி நீ எதுக்குமே லாயக்கில்லைன்னு சொல்லிட்டார், அதனால இந்த கம்பெனியில் நான் வேலை செய்ய மாட்டேன்.
என்னுடைய அதிகாரி என்னை ரொம்ப தப்பா பேசிட்டாரு, உனக்கெல்லாம் அறிவு இருக்காடான்னு கேட்டாரு, அதனால இந்த அதிகாரிக்கு கீழே நான் வேலை செய்ய மாட்டேன், ஒரு நாளும் போகக்கூடாது. அப்படி நீங்க மாறாக இயேசுப்பாட்ட போய் நின்று, ஆண்டவரே என் சீனியர் ஆஃபீஸர் இப்படி சொல்லிட்டார் ஆண்டவரே, நான் அப்படி இல்லைன்றத நீங்க ஒருவர் தான் ப்ரூஃப் பண்ண முடியும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை உன் மேல வைப்பார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவை உங்ககிட்ட வைப்பார். எந்த அதிகாரியால சாதிக்க முடியலையோ அதை கர்த்தர் உன் மூலமாக செய்வார், ஒன்னை கொண்டு செய்வார். அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, உண்மையிலே நீ உங்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவ, உனக்கு இயற்கையாக இயல்பாக இந்த அறிவு இல்லை, ஆனா இப்போ அந்த அறிவு வந்திருக்குன்னா எங்க இருந்து வந்துச்சுன்னா, ஆண்டவரே என்ன பிளஸ் பண்ணுங்க, எக்ஸாமுக்கு போறேன் என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, மேக்ஸ் ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, எனக்கு வரவே மாட்டேங்குது, இந்த ஈக்குவேஷன் ஒண்ணுமே வரல, வாய்ப்பாடு வரல, கால்குலஸ் எனக்கு வரல ஆண்டவரே, என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லிப்பாரு. உனக்கே தெரியாம ஞானத்தின் ஆவியார் வாங்கூட இருந்து அழகா எழுதுவார், ஜாமெட்ரி அழகா செய்ய வைப்பார், கிராஃப் அழகா வரைய வைப்பார். நீ என்ன பண்ணேன்னா, இப்படிப்பட்ட அடுத்தவர்கள் ஒன்றை குட்டுறாங்கன்னா அவங்க இடத்துல அவங்க முன்னால நீ சாதிச்சு காட்டணுன்றது அர்த்தம். அதை தான் இந்த யாபேஸ் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரே எனக்கு தமிழ் வரவே மாட்டேங்குது, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. என் சின்ன மகன் ஜெஃப்ரின் அடிக்கடி சொல்லுவான், இந்த தமிழை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில் கிடைச்சான் செத்தான் அப்படின்னா. என்னன்னு கேட்டா, ஏன்டா அப்படி சொல்ற, இங்கிலீஷ் பாருங்க டேடி, ஜஸ்ட் 26 லெட்டர்ஸ், வெறும் 26 லெட்டர், தமிழ்ல எத்தனை எழுத்து, இதை எவன் படிப்பான் டாடி அப்படின்வான். அவன் தமிழ் பாஸ் ஆகவே மாட்டானே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். 10th ஃபெயில் ஆயிடுவான். ஆண்டவருடைய பெரிய கிருபையில் 67 மார்க்கு தமிழில் வாங்கினான், உலக மகா அதிசயம். அல்லேலூயா. ஆமாம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காக்கா கீக்கி கூட அவன் 10th தான் கற்றுக்கிட்டான், அதுதான் உண்மை. இன்னைக்கு ஆண்டவர் என்ன அவனுக்கு, இன்னைக்கு அவனை ஒரு பெரிய ஊழியக்காரனை உருவாக்கி வச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்க பின்வாங்கி போகக்கூடாது. எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்கல, இது எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அங்கதாங்க நீங்க சாதிக்கணும். அப்பதான் நீங்க ஆண்டவரிடத்துல போய் நிக்கணும். ஆண்டவரே என்ன பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவர் அவனை பிளஸ் பண்ணார், ஆசீர்வதிச்சார். 2வது சொல்றான், முதல்ல என்னை பிளஸ் பண்ணுங்கன்னா, 2வது சொல்றான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்கைகளை விரிவாக்கும். அப்படின்னா நான் துக்கத்தோட இருக்கேன், என் கதை அவ்வளவுதான் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல ஆண்டவரே, நான் நாளுக்கு நாள் விரிவடையணும்னு சொல்லி எனக்கு நீங்க உதவி செய்ய, விரிவாக்கத்திற்காக ஜெபிக்கிறான். முதல்ல பிளஸ் பண்ணுங்க. அடுத்து சொல்றான், என்னுடைய எல்கைகளை எல்லாம் நீங்க விரிவாக்கணும். என்னுடைய ஒரு எல்கை மட்டும் இல்லை, படிப்பு எல்கை மட்டும் இல்லை, வருமான எல்கை மட்டும் இல்லை, அபிஷேக எல்கை, எல்லா எல்கையிலும் ஆவிக்குரிய எல்லா எல்கையும் நீர் விரிவாக்கும் சொல்லி ஆண்டவரிடத்துல போய் நிற்கிறான். ஏன்னா எல்கைகள் விரிவாகலைன்னா இந்த அம்மா வச்ச பேரு சரின்னு ஆயிடும். இவன் பேரில் போடப்பட்ட அந்த முத்திரை, சிறப்பா குத்தப்பட்ட அந்த முத்திரை சரி என்று அது அப்படியே உறுதி செய்யப்படும். அதுக்கு விரோதமாக இவன் போய் நிற்கிறான், என் எல்கைகள் எல்லாம் விரிவாக்குங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஒருத்தவனை பார்த்து சொல்லலாம், நீ நாளுக்கு நாள் கீழ் நோக்கி தாண்டா போவ, நீ முன்னேற மாட்டடா, நீ வளர மாட்டடா, உன்னுடைய வளர்ச்சி அவ்வளவுதான், உன்னுடைய முன்னேற்றம் அவ்வளவுதான், இதுக்கு மேல நீ நிலா தேஞ்சிட்டே போற மாதிரி நீ தேஞ்சிட்டே போயிடுவ, பெற தேஞ்சிட்டே போற மாதிரி நீ தேஞ்சிட்டே போயிடுவ அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அதை நினைச்சிட்டு, ஐயையோ இவன் சாபம் போட்டுட்டான், இவன் சாபம் போட்டுட்டா, அப்ப என் லைஃப் அவ்வளவுதானேன்னு போய் டிப்ரெஷன்ல போயிடக்கூடாது. அதை நேற்று ரூமுக்குள்ள உட்காந்து அழக்கூடாது. மாறாக இதை சொல்லிட்டானே, இவன் முன்னால நான் ஜெயிச்சு காட்டணும். இதெல்லாம் தான் இந்த யாபேஸ் மூலமாக தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள். இவன் முன்னால நான் வளர்ந்து காட்டுறேன் பாரு, இவன் முன்னால நான் முன்னேறி காட்டுறேன் பாரு, இவன் முன்னால நான் நல்லபடியாக உயர்ந்து காட்டுறேன் பாரு. சில பொண்ணு பார்க்க போற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்பாங்க. எங்க ஊர்ல சொந்த வீடு இல்லாதவனு பொண்ணு ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னாச்சுன்னா, சொந்த வீடு இல்லைல்ல, ஒரு சொந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறம் நான் அதை பற்றி யோசிக்கிறேன், இப்போதைக்கு பொண்ணு கொடுக்க முடியாதுன்னுவாங்க. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, நீ ஒரு வியாபாரம் பண்ணுற அப்படின்னாச்சுன்னா, ஏதோ உதவி கேட்டு போகிற அண்ணங்கிட்டே தம்பிகிட்டே ஃப்ரெண்டுகிட்டே ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன், ஏதாவது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் நாளைக்கு நான் கொடுத்துற திருப்பி தான் கொடுங்க. அதெல்லாம் உனக்கு வராதுடா, எதுக்குடா வராததை போட்டு இழுக்கிற,
ஒரு மனுஷனுடைய நம்பிக்கையை மட்டும் சாகடிச்சிடாதீங்க. ஒரு மனுஷனுடைய நம்பிக்கையை சாகடிக்கிறது மாதிரி பெரிய பாவம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அப்போதான் ஜெபம் பண்ணி ஒரு ஆசையாக ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆலோசனையின் பேரில் ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுது, சரி ஃப்ரெண்டு தானே, அக்கா தானே, போய் கேட்டு பார்ப்போம் உரிமையோடனே அவங்களுடைய அந்த நம்பிக்கையை நீங்கள் அழிச்சிடவே கூடாது. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, என் பையன் நல்லா படிக்கிறான், ஆனால் அவனுக்கு ஃபீஸ் கட்டுற அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை, அவனை படிப்பை நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், அக்கா எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண, கொஞ்சம் நகையை கொடுத்தேன்னா அடமானம் வச்சு அவனை படிக்க வச்சுட்டு அவன் நல்லபடியாக படித்து வேலையில் சேர்ந்த உடனே அதை எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு நகையை கொடுங்கன்னொன்னே அந்த தாயினுடைய நம்பிக்கையும் பிள்ளையுடைய நம்பிக்கையும் தயவு செய்து ஆசிட் ஊற்றி அழிச்சிடாதீங்க. நீங்கள் பணம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, என்னால் ஹெல்ப் பண்ண முடியலாம், ஐம் சாரி மை டியர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலாம், நான் உங்களுக்கு ஜோம் பண்ணிக்கலான்னு. அதுக்கு பாரா, உனக்கு தான் வசதி இல்லையே, பேசாமல் உன் பிள்ளைய நீ அண்டி ஆஃபீஸுக்கு அனுப்ப வேண்டியது தானே, உன் பிள்ளைய வேறு ஏதாவது வேலைக்கு, கொத்த வேலைக்கு அனுப்புறது தானே, கூலி வேலைக்கு அனுப்புறது தானே, விவசாயத்துக்கு அனுப்புறது தானே, பணம் இல்லைன்னா எதுக்கு இதுக்கெல்லாம் நீ ஆசைப்படுற, அதெல்லாம் தப்புமா, ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி உன்னுடைய நண்பர்கள் உன்னை பார்த்து சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல இருந்து ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என் பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்படுறான், என் வருமானத்தை மட்டும் நீங்கள் விரிவாக்கி கொடுங்க, என் சம்பளத்தை விரிவாக்கி கொடுங்க, என் தொழிலை கொஞ்சம் விரிவாக்கி கொடுங்கப்பா, நான் யார்கிட்டையும் போய் கையேந்தக்கூடாது, என்னுடைய ஆசை நியாயமானதுன்னு உங்களுக்கு தெரியும், என் பிள்ளையுடைய ஆசை நியாயமானதுன்னு உங்களுக்கு தெரியும், என் பிள்ளை நல்லா படிக்கிறான், என் பிள்ளை படிக்க மட்டும் வச்சிருமா, மீதி எல்லாம் எனக்கு ஒன்றுமே வேண்டாமா அப்படின்னு என்கிட்ட கெஞ்சினான், என் பிள்ளைய நிலைமையை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு சொன்னால் ஆண்டவருடைய வருமானத்தின் வழிகளை திறந்து கொடுப்பார், உன் வருமானத்தை ஆண்டவர் விசாலப்படுத்துவார், அது ஆண்டவருக்கு லேசான காரியம். தயவு செய்து இப்படிப்பட்ட உதவிகள் கேட்டு வரும் பொழுது உங்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறது அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்திற்கு நீ போடுகிற ஒரு வித்து என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் எதையுமே அள்ளிட்டு போக முடியாது, எங்கேயும் கொண்டு போய் பரலோகத்தில் நீ ஒன்றும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. மகாபெரிய அலெக்சாண்டருடைய ஃபியூனரல் சர்வீஸ் எப்படி இருந்து தெரியுமா? வெற்றிகளை குவித்து எவ்வளவோ தேசங்களை தனக்கு வசமாய் வைத்து கொண்ட மகாபெரிய அலெக்சாண்டர், அவர் சாகிறதுக்கு முன்னால் சாவ போகிறேன்னு தெரிஞ்சு மந்திரிமார்களை குடும்பக்காரனை கூப்பிட்டு அவனுக்கு சவப்பட்டி செய்ய சொன்னான். பெட்டி எப்படி செய்ய சொன்னான் தெரியுமா? அந்த உங்களுக்கு தெரியும், சவப்பட்டி கால் வைக்கிற இடம் ஒடுங்கி இருக்கும், இந்த மார்பு பகுதி மட்டும் விரிஞ்சிருக்கும், தலை ஒடுங்கி இருக்கும். அப்போ அவன் சொல்கிறான், இந்த ஷோல்டர் இருக்கிற இடத்துல இந்த சைடில் ஒரு ஓட்டை, இந்த சைடில் ஒரு ஓட்டை போட்டுருங்க அந்த சவப்பட்டியில். எல்லாம் கேட்டாங்க, என்ன ராஜாவே வித்தியாசமாக சவப்பட்டி செய்ய சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அந்த மகாபெரிய அலெக்சாண்டர், அவ்வளவு வெற்றிகளை குவித்த அலெக்சாண்டர் சொல்கிறாரு, நான் செத்ததுக்கு பிறகு என்னை அடக்கம் பண்ண நீங்கள் இந்த பெட்டியில் வச்சு தூக்கிட்டு போகும் பொழுது பெரிய பெரிய ஜனங்கள் நடமாடுகிற இடம் வழியாக என்னை ஊர்வலமாக கூட்டிட்டு போயிட்டு தான் நீங்கள் அடக்கம் பண்ணணும். அப்போ போகும் பொழுது என்னுடைய 2 கையை இந்த ஓட்ட வழியாக வெளியே தொங்க விட்டுருங்க. எல்லாரும் கேட்பாங்க, இவ்வளோ பெரிய மகாபெரிய அலெக்சாண்டருடைய இந்த ஃபியூனரலில் இந்த பெட்டிக்குள்ளே ஏன் கையை வெளியே தொங்க விட்டுருக்குன்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லணும், இவ்வளவு வெற்றியை குவித்த மகா அலெக்சாண்டர் வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, திரும்பி போகும்போது நான் ஒன்றுமே கொண்டு போகலை, என் கையை மக்கள் பார்க்கணும், என் கையில் ஒன்றுமே இல்லை, நான் வெறும் கையோடு வந்தேன், இப்போ வெறும் கையோடு தான் நான் போகிறேன்னு சொல்கிறத ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் செய்தார்கள். அந்த ஃபியூனரலில் கூட ஒரு படிப்பு இருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன செல்வ சீமானா வைக்கிறான்னா, நீ 4 பேருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. உன்னை செல்வ சீமாட்டி ஆண்டவர் வைக்கிறாருன்னா நீ நம்பி ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு. இவள்கிட்ட உதவின்னு கேட்டா இவ வருகிறவங்களுக்கு உதவி செய்வா, அதனால இவளை நம்பி ஆசீர்வதிக்கலாம், இவளை நம்பி கொடுக்கலாம். இவள்கிட்ட போய் நான் ஸ்டோர் பண்ணி வச்சா யாரெல்லாம் இவ வீட்டுக்கு அனுப்புறானோ அவங்களுக்கெல்லாம் இவ உதவி செய்வா என்று ஆண்டவர் யார் மேல நம்பிக்கை வைக்கிறாரோ அவங்கள தான் ஆசீர்வதிப்பார். நீங்க இன்னைக்கு இந்த காரியத்தை தெரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும், உனக்கு நல்ல மனசு இருக்கணும். 4 பேர் வரும்பொழுது உதவி செய்கிற மனசு இருக்குதுன்னா ஆண்டவர் கண்டிப்பா தாராளமா பரலோகத்தின் பொக்கிஷ சாலையை உன் வீட்டுக்குள்ளால ஆண்டவர் ஒரு பொக்கிஷ சாலையை வைப்பாரு. ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தர் வந்து கேட்டாலும் உதவி கருத்தை நீட்டுற அளவுக்கு ஆண்டவர் வைப்பாரு. காரணம் என்னன்னா, உனக்கு அந்த மனசு இருக்குன்றதை அறிந்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தையாக தான் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய சிரசில் ஆசீர்வாதத்தை தங்க பண்ணுவாராம்.
ஏன் தெரியுமா? அவனுக்கு தான் அடுத்தவனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும், உடனே கொடுப்பான். யாபேசை கர்த்தர் எல்லைகளை விரிவாக்கினார். ஏன் தெரியுமா? இந்த யாபேஸ் 4 பேருக்கு பிரயோஜனமாயிருப்பார். அவனுடைய விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்ததாயிருக்கிறது. ஆண்டவரே, என் எல்கைகளை விரிவாக்கும். ஆண்டவரே, இன்றைக்கு உன் எல்கைகளை கர்த்தர் விரிவாக்குவார். வருமான எல்கை, ஆயுஷ் எல்கை, ஆரோக்கிய எல்கை, ஞானத்தின் எல்கை, அறிவு எல்கை, அபிஷேக எல்கை, எல்லா ஞாபக சக்தியின் எல்கை எல்லாத்தையும் கர்த்தர் இன்றைக்கு விரிவாக்குவார். ஏன்னா நீ ஆண்டவரை போய் பார்த்து ஆண்டவரிடத்துல கெஞ்சிட்டு நிற்கிற கர்த்தர் இன்னைக்கு அதை தருவார். 3வது சொல்றா, உங்க கை என் மேல இருக்கணும் ஆண்டவரே, உமது கரம் என் கூட இருக்கணும். உங்க கை என்னை விட்டு விலகவே கூடாது. ஏன்னா உங்க கை என் கூட இருந்தா தீங்கு என்னை துக்கப்படுத்தாது, பொல்லாங்க என்னை துக்கப்படுத்த முடியாது. எங்க அம்மா துக்கன்னு பேர் வச்ச எந்த ஒரு துக்கமும் என்னை தீண்டவே கூடாது, தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. எந்த தீங்கும் துக்கம் என்று பெயர் வைக்கப்பட்ட எனக்கு ஒரு துக்ககரமான காரியம் வராதிருக்கும்படி உம்முடைய கரம் என் கூட இருக்கணும் ஆண்டவர். உங்க கை என் மேல இருந்தா எந்த துக்கமும் எனக்கு வராது. இந்த துக்கன்ற பெயருக்கு எனக்கு சம்பந்தமே இருக்காது ஆண்டவர். அது கரம் என் கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்து கொள்ளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்ட அத்தனையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதன் நிமித்தம் என்ன ஆச்சு தெரியுமா? இந்த யாபேஸ் தன் மற்ற சகோதரர்களை பார்க்கிலும் கனமற்றவனாய் மாறினான். எந்த தாய் மற்ற சகோதரர்களை தூக்கி வச்சு இவனை கீழே நினைச்சாலோ அதே சகோதரர்களை பார்க்கிலும் கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். இன்னைக்கு யாரெல்லாம் உன்னை அற்பமா நினைச்சாங்களோ அவங்க முன்னிலையில உன் பெயரை பெருமைப்படுத்தி அவங்க முன்னிலையில உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை தலை நிமிர பண்ண? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்தது போல் என் பிள்ளைகள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்கள். என் பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது, பிரகாசம் அடையட்டும். என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். யாபேசை ஆசீர்வதித்த ஆண்டவர் இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இவர்கள் எல்கைகளை விரிவாக்கும் சுவாமி. ஞானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஞானத்தின் எல்கை விரிவாகட்டும். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்து சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவர் என்று சொன்னேன். சின்ன பிள்ளைங்கப்பா, வாலிப பிள்ளைங்க, மாணவர்கள் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு ஞானத்தின் எல்கை விசாலமாகட்டும். தீங்கு என் பிள்ளைகளை துக்கப்படுத்தக்கூடாது, வியாதி இவர்களை துக்கப்படுத்தக்கூடாது, இழப்புகள் இவர்களை துக்கப்படுத்தக்கூடாது, நஷ்டங்கள் இவர்களை துக்கப்படுத்தக்கூடாது, கடன் இவர்களை துக்கப்படுத்தக்கூடாது, மாந்திரிக வல்லமைகள் இவர்களை துக்கப்படுத்தக்கூடாது, செய்வினை கட்டுகள் இவர்களை துக்கப்படுத்தக்கூடாது. அதற்கு விலக்கி காத்துக் கொள்ளும்படி உம்முடைய வல்லமை நிறைந்த கரம் என் பிள்ளைகள் மேலே இப்பொழுது நீர் வைப்பீராக. வல்லமை இவர்கள் மேலே இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. நாங்கள் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராகிய நீர் உம்முடைய வல்லமை என் பிள்ளைகள் மேல கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்துக்கொள். யாபேஸ் வேண்டதை அப்படியே கொடுத்து யாபேஸை கனப்படுத்தின தெய்வம், ஹானர் பண்ணின தெய்வம், இவர்களை அப்படியே நீர் கனப்படுத்தும். எந்த இடத்துல என் பிள்ளைங்க வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னாங்களோ அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்துவீராக. அதே இடத்துல என் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழ்வார்களாக. தலை குனிந்து வந்த என் பிள்ளைகள் இப்பொழுது தலை நிமிர்ந்து போவார்களாக. அப்படி செய்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அமெரிக்க தேச மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் டி ஸ்டீஃபன் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் உள்ள நியூ ஜெர்சி, நியூயார்க், அட்லாண்டா, வாஷிங்டன், கலிபோர்னியா, டெக்சஸ், கொலராடோ, புளோரிடா, மேரிலாந்து ஆகிய பட்டணங்களில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். இக்கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளவும், சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெறவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பிரதர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் 98414 46999.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.